ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பால் பண்ணு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இப்போ ஒரு பவுலில் ஒரு ஹாஃப் பேக்கெட் தயிர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு கப்பு மைதா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கால் பவுலில் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ப சோடா நம்ம சமையல் சோடா ஒரு 2 பிஞ்சு தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த இது ஃபல்ஃபியாக வரும். ஸோ அதிகமாக போட்டுறாதீங்க, ஒரு 2 பிஞ்சு தான் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது அந்த மாவோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனலில் நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சணும். இதுக்கு ஒரு 3/4 டம்ளர் 3/4 கப்பு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம். இனிப்பு இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னொரு கப்பு சர்க்கரை போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம ஆயில், சமையல் ஆயில் வச்சு நம்ம இது பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ இது நம்ம நான் ட்ரையாக எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் பெரிய தவாவில் போட்டு நீங்கள் சட்டியில் கூட இது எண்ணெய் ஊற்றி நல்லா முங்க வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய்க்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்னோடய பால் பன் நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்லேயே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகும்போது நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இது நீங்கள் ஆயில் ஊற்றும்போது நீங்கள் இது ஃபுல்லாக முங்குற மாதிரி கூட நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ட்ரை ஆகிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணாலும் ஓகே தான். மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் to 1.5 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அது கரிஞ்சே போயிடும். இப்போ நம்ம சர்க்கரை பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இதில் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால் பன் சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக மேலே லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே நான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.